மிக்க நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கும் கூட இந்த கலுங்கடி சேகரத்துல 5வது பெண்கள் ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாட என் தேவன் நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. காலை வேளை முழுவதும் நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துனீங்க. நல்ல ஆலோசனையை வேதாகமத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. நாங்க போதனையின்றி அநேகரை ஆதாயப்படுத்துகிற ஒரு கருவியாக நாங்க காணப்படணும். கனி கொடுக்கிற வாழ்க்கையை எங்களிடத்துல நீங்க எதிர்பார்க்கிறீங்க என்பதை ஆண்டவரே அருமையான சகோதரி மூலமா நீங்க பேசுனீங்க. அவர்ல நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய முடியாது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களிடத்துல வேணும். உம்முடைய கட்டளைகளை நாங்க கை கொள்ளுகிற பிள்ளைகளா காணப்படணும் சொல்லி நாங்க தியானித்திருக்கிறோம்ப்பா. இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால இந்த இடத்தை நீங்க நிரப்பும்படியாய் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வளாகம் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நீங்க நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அழைத்து வாங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாளை, தந்திருக்கிற இந்த நல்ல காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதனை தொடர்ந்து நடைபெறுகிற கிளை சபை தாய்மார்களுடைய பாடல் வேலையை ஆசீர்வதித்து தாங்க. அவர்கள் பாடும்பொழுது உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்கப்பா. அதனை தொடர்ந்து நடைபெறுகிற வேதாகம விளையாட்டு போட்டிகளை ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் ஆண்டவரே தாய்மார் வேதாகம அறிவுல வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. அதனை தொடர்ந்து நடைபெற இருக்கிற செய்தி வேலை எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், நீங்க எங்க கூட இருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்களாய், இன்னும் தொடர்ந்து உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பெண்களாய் இந்த இடத்துல தங்களை அர்ப்பணித்து செல்ல என் தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக இந்த வேலை முழுவதையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஊழியரை, அவங்க குழுவினரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. தொடர்ந்து உடைய கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து வெளிப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாக கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம்முடைய கிளை சபை தாய்மார்கள் பாடல் பாடுவார்கள். முதலாவதாக நம்முடைய கடம்போடு வாழ்வு திருச்சபையின் பிள்ளைகள் பாடல் பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். கடம்போடு வாழ்வு திருச்சபையின் மக்கள் இப்பொழுது பாடல் பாடுவார்கள். கன்வென்ஷன் பாடல் 536 வாங்கிக்கமா. கன்வென்ஷன் பாடல் 536 எங்களை அன்போடு அழைத்து அருமையான சேகரத்தில் பயன்படுத்தி அருமையான தேவனுடைய அம்மா மூலமாக அருமையான வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. அருமையான அம்மாவுக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்தோம், ஆசையாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார், அவர்களையும் கொண்டு வந்தார். டிவி நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன செய்வோம், அவர்களை பார்த்துருக்குறோம். ஆனால் நேரில் எப்படியாவது என்ன செய்யணும், அவங்கள பார்க்கணும் என்று ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அதையும் என்ன செய்தார், நிறைவேற்றினார். அம்மா எவ்வளோ பலவீன மத்தியிலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அருமையாக கர்த்தருக்காக செய்து வருகிறார்கள். இன்னும் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் நல்ல பலனை அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அதற்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நம்ம என்ன செய்யணும், கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இந்த உலகத்திலே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன செய்வான், அறுப்பான். கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். நம்மகிட்ட கர்த்தர் ஒன்றும் எதிர்பார்க்கல. நீ கனி கொடுக்கிறாயா, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை கொத்தி என்ன செய்யுங்க, உரம் போடுங்கள். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை வெட்டி போடுங்கள் சொல்லி கர்த்தரே என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அதன் மூலமாக நம்மளையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதில்லை. ஆனால் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், எதையாவது செய்ய வேண்டிய என் பிள்ளை என்ன செய்யட்டும், எனக்காக எதையாவது செய்யட்டும்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மளை இன்னும் என்ன செய்யிருக்கிறாரு, உயிரோட என்ன செய்யிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் என்ன செய்யல இல்லை. ஆனா நம்மளை உயிரோட ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் எப்படியாவது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவருடைய சுவிசேஷங்களை எல்லா பிள்ளைகளுக்கும் அறிவிக்கணும்னு சொல்வதற்காக தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் என் பிள்ளை என்ன செய்யணும், அநேக ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பிள்ளையாக என் பிள்ளை என்ன செய்யணும், மாறன்னு சொல்லி நம்மள தாய்மார்களாக ஆண்டவர் நினைச்சிருக்கிற அநேக எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம இதை விட்டு நம்ம வெளியே வரும்போது, கர்த்தர் மணவாளன் வரும் பொழுது நம்ம அவரோடு கூட போவதற்கு உகந்த மனவாட்டிகளாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வாரு, பயன்படுத்தி என்ன செய்வார், கொண்டு போவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு இந்த உலகத்தில் நம்ம
கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவங்க கொடுத்திருக்கிற கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது 1000 தலைமுறை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? இரக்கம் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். இந்த பண்டிகை எல்லாம் நம்ம அனுசரிக்கணும்னு சொன்னா இது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ இடங்கள் இப்படிப்பட்ட பண்டிகைகள் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு தயவை கொடுத்திருக்கிறாரு, ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அவருடைய பாடல்களை படித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மளை உயிரோடு கூட வச்சிருக்கிறாரு. அதனால எல்லாரும் என்ன செய்வோம்? அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை என்ன செய்வோம்? கை கொண்டு நடப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை என்ன செய்வாரு? செய்வாராக. ஆமென். பாடல் 536. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்தி ஆயத்தந்தானா. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா, உன்னேசரை சந்திக்கவே. மணவாள் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி ஆயத்தந்தானா. குருவிகள் பாடும் எங்கும் கேட்குதே, காட்டுப்புற சத்தம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புற சத்தம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய்க்கும் காலம் வந்ததே, அத்திமரம் காய்க்கும் காலம் வந்ததே. திராட்சை கொடி பூக்கும் வாசம் பெருகுதே, திராட்சை கொடி பூக்கும் வாசம் பெருகுதே. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா, உன்னேசரை சந்திக்கவே. மணவா கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி ஆயத்தந்தானா. மாரிகாலம் சென்றது, மழையும் வந்தது, பூமி புஷ்பம் பூத்து குலுங்குதே. மாரிகாலம் மழையும் வந்தது, பூத்து குலுங்குதே. கண்மலையின் சிகரங்கள் தங்கும் புறாவே, கண்மலை சிகரங்களில் தங்கும் நீ. கர்த்தரேசு வருணா சொல்லி பாடினே, கர்த்தரேசு வருணா என் பிரியமே நீருபவதி எழுந்து வா, உன்னேசரை சந்திக்கவே. மணவா கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி ஆயத்தந்தானா. சாரோன் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கில் பரமனேசு. சாரோ ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கில் பரமனேசு. தாகம் தீர்க்கும் தீவனன் கர்த்தரேசு, தாகம் தீர்க்கும் கர்த்தரேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா, உன்னேசரை சந்திக்கவே. மணவா கர்த்தரேசு வருகின்றாரே, மணவா சந்தே ஆயத்தந்தானா. மணவாளன் வருகின்றாரே, மணவாட்டி சந்தே ஆயத்தந்தானா. மிக அழகாக பாடினாங்க. நல்ல ஒரு சிறிய சுவிசேஷத்தோடு பாட்டு பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய நேதாஜி நகர் திருச்சபையின் மக்கள் அவர்களையும் பாடல் பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். நேதாஜி நகர் திருச்சபையார் இப்பொழுது முன்னதாக வந்து பாடல் பாடுவார். நித்திய ஜீவன் பாட்டு புக்ல 472வது பாட்டு. உன்னை அதிசயம் காண செய்வேன்.
உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்த தேவன்
பணம் தராத வெற்றி, நம்முடைய திறமை தராத வெற்றியை அப்பா இலவசமா வச்சிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்துட்டார். இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை மாறிடும்னு ரொம்ப விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. உங்க டிவியெல்லாம் ரசிக்கப்பட்ட டிவியா மாற போகுது. உங்க வாயெல்லாம் ரசிக்கப்பட்ட வாயா மாற போகும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்படலாகாது. துதித்தல் சபித்தல் உங்க வாயில இருக்கக்கூடாது. ஆமென். நல்ல சந்தோஷமா அல்லேலூயா. சரி, நல்லா கைத்தட்டி ஒரு தெரிந்த பாடலை சந்தோஷமா பாடலாம். என்ன? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. நல்ல பழைய பாடல், நல்லா கைத்தட்டி சந்தோஷமா பாட போறோம். ஒருத்தரும் தூங்கல, என்ன கொஞ்ச நேரத்துல முடிக்க போறோம். சந்தோஷமா பாடி பாடலாமா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. ஆமா, கொஞ்சம் நீங்க விளையாடும் போது ஒரு கதை ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. பழைய கதை தான். ஒருவேளை நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம். சீனி கிழங்கு பன்னிக்குட்டி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. விளையாட விளையாட அந்த கதை தான் ஞாபகம் வந்துட்டே இருந்து. ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்னா, ஒரு 100கணக்கான பன்னிகளை மேய்ச்சிட்டு போயிட்டே இருந்தான். பண்டி தெரியுமா? தெரியும். 100கணக்கான பன்னி அவன் பின்னாடி போயிட்டே இருக்குது. இது ஒரு ஊழியக்காரர் கவனிச்சுட்டே இருந்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு மனுஷன் கூட இவ்வளவு கீழ்ப்படிஞ்சு பின்னாடி வரமாட்டான். ஒரு பன்னினா மிருகம் இவ்வளவு நேர்த்தியா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி போயிட்டே இருக்குதுண்டி அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் நேர் அந்த மனுஷன்கிட்ட ஓடி போனார், முன்னாடி ஓடி போனார். போய் அந்த மனுஷனை பார்த்து கேட்டாரு, ஏன் இத்தனை 100கணக்கான பன்னி உன் பின்னாடி வருத, நீ எப்படி அதை நடத்திட்டு போற, எப்படி உன் பின்னாடி வருதுன்னு சொன்னோன்னு அந்த மனுஷன் அந்த பையை திறந்த, ஒரு சாக்கு மூட்டையை திறந்து காட்டினா உள்ள சீனி கிழங்கு இருந்துச்சு. அப்போ அந்த மனுஷன் இந்த ஊழியக்காரரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், உள்ள இருக்கிற சீனி கிழங்க போடுறேன், கீழே போடுவேன், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு இத்தனை பன்னி கூட்டம் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், சீனி கிழங்க கீழே போட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன். இந்த 100கணக்கான பன்னி கூட்டம் பின்னாடி அதை சாப்பிட்றதுக்காண்டி வரிசையா வந்துகிட்டே இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, சீனி கிழங்கு தின்ன பன்றி செவி எடுத்தாலும் கேட்காது. அப்போ கடைசியா கேட்டாரு, நீ எங்க கொண்டு போற அந்த 100கணக்கான பன்னியை உன் பின்னாடி கொண்டு போற, எங்க கொண்டு போறானால கசாப் கிடைக்குன்னு சொன்னான். இதே போலதான் பிசாசு அழகா ஆசை காட்டுவான், சீரியலை காட்டுவான், உலக சிற்றின்பத்தை காட்டுவான். வீட்டில் பக்கத்து வீட்டில் தெருவில் உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும், வீட்டில் சண்டை போடுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் காட்டி 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 உங்களை மைக்கி மைக்கி நரகத்தின் அக்கினி கடையில் கொண்டு போட்டுருவோம். நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். நம்முடைய சொந்த தேசம் பரலோகம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷம். ஆமென். இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இனி உங்க வாழ்க்கை இயேசுவுக்காக அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாறப்போகுது. தொடர்ந்து பாடலாமா? பாவத்தை சுமை அகற்றி கொடும் பாதாள வலி விலக்கி, பாவத்தை சுமை அகற்றி கொடும் பாதாள வலி விலக்கி, பரிவாக நம்மை கருணைத்து காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கருணைத்து காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசுதாக மிஞ்சி திரிகணம் பாடி கரனோடு மிதவாழுவோம். அல்லேலூயா. பசுதாக மிஞ்சி திரிகணம் பாடி கரனோடு மிதவாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
கைகாலமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைகாலமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் நம்முடைய தகப்பன். ஆமென். நேரத்துக்கு தான் இருந்து அப்படியே கேட்டேன், என்ன செய்தி கொடுக்கணும், என்ன பேசணும்ப்பா. நான் ரொம்ப செய்தி கொடுக்க விரும்ப மாட்டேன், தன்னுடைய இருதயத்தை அறிஞ்சு பேசுங்க பாண்டி சொல்லுவேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வர்றது கிடையாது. பாருங்க, என்ன வசனம் சொல்கிறாரோ வசனம் மட்டும்தான். நான் டக்குன்னு அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எடுத்து காட்ட முடியாது. வசனம் மட்டும்தான், ஆண்டவர் தர்ற வசனத்தை மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். கேட்டேன், என்ன சொல்லணும்ப்பா, நீங்கள் பேசுங்க. அப்படி சொன்ன போது தான் இந்த 2வது பகுதியில் கனி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கங்கிறத சொல்ல சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கனி நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறிட்டு அப்படின்னா நம்மளை எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பழத்தை பார்த்தோன்னு, மரத்தை பார்த்தோன்னு நம்மளை அறியாமல் ஒரு கவர்ச்சி வரும். நம்மளை அறியாமல் நம்முடைய கண்கள் அந்த மரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற கனிகள், அதில் இருக்கிற அந்த கனியை பார்த்தோன்னு நம்மளை அறியாமல் நம்முடைய கண்கள் அதை பார்க்க ஆரம்பிக்குது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட இசைந்திருக்கும் போது, நாம் அவரோடும் அவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை கனி நிறைஞ்ச வாழ்க்கையா மாறுது. கனி நிறைஞ்ச வாழ்க்கையா மாறுகிறவர்களிடத்தில் பாவம் இல்லை, அவங்க கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறாங்க. ஒரு தேவனுடைய சாயலை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய இந்த பூமியில கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்? நீங்களாம் சாதாரணமான ஒரு சகோதரி கிடையாது. ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல எண்ணங்கள் இருக்கலாம், யார் என்ன நேசிக்கிறா, யார் என் மீது அன்பா இருக்கிறா, நான் ஒண்ணுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன். உங்களை அறியாம உங்க இருதயத்துக்குள்ள இருந்து பிசாசு சொல்லிட்டே இருக்கலாம், நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்டா, நீ எதுக்குமே ஆக மாட்டா, உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த சத்தத்தை உள்ள தொனிக்க பண்ணி பண்ணி உங்க இருதயத்தை அப்படியே மட்டு தட்டிட்டு இருக்கலாம், உங்க இருதயத்தை அப்படியே கட்டி வச்சுட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு அன்பான சகோதரிகளே, அன்பு தாயாரே, ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் விலையேறப்பட்டவர்கள். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதத்துல பக்தன் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை என்கிற உரிமையை பெற்றிருக்கிறவர்களுக்கு நிகரானவர்கள் இந்த பூமியில யாரும் கிடையாது. ஆமென். ஒருவேளை உலக பிரகாரமா இப்போ உங்க வாழ்க்கையில பணம் இல்லாம இருக்கலாம், உலக பிரகாரமா இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், உலக பிரகாரமா இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மேலான நன்மைகளை நீங்க காண முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அல்லேலூயா. சரி, அவருடைய பிள்ளைகளை அந்த நிலைத்திருக்கிற அந்த கனி கொடுக்கிற ஒரு சகோதரிய, ஒரு தாய கர்த்தர் இந்த பூமியில எப்படி வச்சிருக்கிறார்? நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை அப்படி பார்த்தோம் அப்படின்னா தெளிவாய் பார்க்கிறோம். மத்திய 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் முன் பகுதியில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். மத்திய 5:13 அவ்வளவுதான், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். நல்ல சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். எவ்வளவு நல்ல தகப்பன் என்ன, எவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன் என்ன. இந்த உலகத்தில் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய ஜனத்தின் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்திருந்து எல்லாவற்றையும் இழந்தவரா இந்த உலகத்தை தேடி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து வச்சிருக்கிறார். ரத்தத்தெல்லாம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து இன்னைக்கு நம்மளை விலைக்கிரயமா வாங்கி வச்சிருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் அவர் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ பூமிக்கு உப்பா இருக்கிறா, நீ உப்பா இருக்கிறாய். மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்க, பார்த்துட்டே இருந்தேன். நல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரியாம ருசிச்சு சாப்பிட்டவங்களே இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த சாப்பாட்டில் உப்பு போடாமல் தந்துருந்தா எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க? சாப்பிடுவோமா? சாப்பிடவே மாட்டோம். என்ன உப்பு எந்த இதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விலைகளை கொடுத்து ஒரு ஆகாரத்தை பண்ணினாலும் அதில் உப்பு இல்லைன்னா குப்பையில் தான் போடணும். என்ன உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே, உப்பே இல்லைன்னா குப்பை தான். நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உப்பா வச்சிருக்கிறேன், நீ உப்புக்கு சமமான பாத்திரம். உப்பு உப்பு சுவை கொடுக்கிற ஒரு பொருள் உப்பு.
அதுக்கு விலையே இருக்காது. எல்லா பொருட்களை காட்டிலும் குறைஞ்ச ரேட்டில் வாங்குறது உப்பு தான். உப்பு பாக்கெட்டெல்லாம் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்கார வீடானாலும் அந்த உப்பு இல்லாட்டா குப்பை தான். எந்த மனுஷனா இருந்தா என்ன, எவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருந்தா என்ன, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனா இருந்தா என்ன, என்ன சாப்பிட்டாலும் அந்த மனுஷன் சாப்பிடுகிற அந்த பொருளில் அந்த குறைஞ்ச விலையிலான உப்பு போடலைன்னா அது குப்பை தான். ஆனா அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை உப்பா வச்சிருக்கிறேன், நீ கனி கொடுக்குறியா, உன் வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையா இருக்கா, நீ பிரயோஜனமான பாத்திரம், உப்பை போல உன்னை வச்சிருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சகோதரி உண்மையில கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து அவருடைய சாயலை வெளிக்காட்டுகிற ஒரு சகோதரி எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க உப்பு தான். ஆமென், ஆமென். உப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார், சுவை கொடுக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க இருக்கிற இடம் வித்தியாசமானது, நீங்க வசிக்கிற வீடு வித்தியாசமானது. உங்க கூட சார்ந்திருக்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்கிற ருசியை கண்டுகொள்வாங்க. ஏன் அப்படின்னா உப்பு சுவை கொடுக்குமா, அந்த சுவையை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். நீங்க கொடுக்கிற சுவையை உலகத்தார் கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற சகோதரிகள் நல்லவங்களா இருக்கலாம், அவங்க பாவம் செய்யாதவங்களா இருக்கலாம், அவங்க பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு இடம் கொடுக்காதவங்களா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு சகோதரி உப்பா இந்த பூமியில இருக்க முடியாது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து சொல்றாரு, உன்னை உப்பா வச்சிருக்கிறேன். இந்த உப்பின் டேஸ்ட் வேற. ஆமென். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறு ஒண்ணுக்கும் உதவாதான். எவ்வளவு நல்ல தகப்பன்னு, பிரயோஜனமற்று போன வாழ்க்கைய, ஒண்ணுக்குமே லாய்க்கில்லாத வாழ்க்கைய உப்பா மாத்த விரும்புறாரு, உப்பா மாத்த விரும்புறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு உப்பு, நீ ஒரு உப்பு. நீங்க இருக்கிற இடம் சுவையில இடமா மாறும். ஆமென். அவ்வளவு நல்ல தகப்பன், அவ்வளவு நல்லவர். நேசிக்க யாரும் இல்லையா, அன்பு காட்ட யாரும் இல்லையா, வாழ்க்கையே பாடா, பயப்படாதுங்க. எங்க திரும்பினாலும் என் வாழ்க்கையில பாடுதானே, எங்க திரும்பினாலும் என்னுடைய வாழ்க்கை கண்ணீர் தானே, எங்க திரும்பினாலும் என் வாழ்க்கையில வேதனை தானே நினைக்கலாம். ஆனா உள்ள அவர் இருந்துட்டாருன்னா அதுக்கு மத்தியில கூட உங்களை ஒரு உப்பா ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென். மனுஷங்க பார்வையில உப்பா காட்டிட்டார் அப்படின்னா நீங்க இருக்கிற இடம் அசைய ஆரம்பிச்சிரும். ஒரு தேவனுடைய பிள்ளை நடந்து போகும்போது உப்பு வெளிப்படும், சுவை வெளிப்படும். அல்லேலூயா. அசைப்பார், வாழ்க்கையை அசைப்பார். அதனால தான் வேதத்துல தெளிவா தொற்கால் என்கிற ஒரு சகோதரி பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொபராலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. தொபராலாகிய நான் எழும்பும் அளவும். அன்னைக்கு இந்த தொபரால் வாழ்ந்த நாட்களில் ராஜாக்கள் கிடையாது, நியாயாதிபதிகளை வச்சுதான் ஆண்டவர் ஆளுகை செய்யக்கு தேசத்தை விட்டு கொடுத்தார். பாருங்க, ஒரு பெண்ணை நியாயாதிபதியாய் கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஏன் உங்களை கொண்டு கர்த்தர் பாரியங்களை செய்ய மாட்டாரா? ஒன்றுக்கு உதவாத பெண்களை கொண்டு கர்த்தர் மகிமையானதை செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். எத்தனையோ ஆண்கள் இருக்கும்போது இந்த தொபரால் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தொபராலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாயின, இஸ்ரவேலில் கிராமங்கள் பாலாயின. ஒரு தொபரால ஒரு உப்பாய் கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு அன்பு சகோதரியே, உங்களை உப்பா கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீங்க உப்பா மாறிட்டீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்து விடுவார். அவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு உப்பா வச்சிருக்கிறேன், நீ போகிற இடத்துல எல்லாம் என்னுடைய வாசனையை நீ வெளிப்படுத்துவாய், நீ போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், நீ எங்க கடந்து போனாலும் உன்னை சூழ்ந்து ஜனங்கள் எழும்புவார்கள். அவ்வளவு மகிமையுள்ள ஒரு தேவன். இன்னைக்கு சொல்ல போறேன், நான் உப்புப்பா, நான் உப்பு. ஆமென். நான் உப்பு. கர்த்தர் அவ்வளவு பெரியவர். நேசிச்சுட்டா போதும், அவர் மீது உண்மையை அன்பு காட்டி பாருங்க. அவருக்கு நிகர் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. அவ்வளவு விலையேறப்பட்ட தகப்பன். இன்னைக்கு மனுஷங்க தெய்வத்தை மறந்து திரியிறாங்க. அவரை நினைக்க நேரம் இல்லை, அவருக்காக வாழ நேரம் இல்லை. இந்த உலகம் உலகம் என்று சொல்லி உலகத்தின் சிற்றின்பத்திலே விழுந்து நேரத்தை உலகத்துக்காகவே செலவு பண்ணிக்கிற அநேக ஸ்திரீகள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. எந்த அளவுக்கு நீங்க அவரை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய அநேக பேருக்கு சுவை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா மாத்துவார். அல்லேலூயா.
அநேக பேருக்கு சுவை கொடுத்து அநேக பேரை கர்த்தரின் அண்டையில இழுக்கிற ஒரு பாத்திரமா உங்களை மாத்திருவாரு. நீங்க வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க சுவை கொடுப்பீங்க. நீங்க வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருக்காக நீங்க எழும்புவீங்க. உங்க மூலமாய் அவருடைய சுவம் வெளிப்படும். அல்லேலூயா. பலத்திலோ பராக்கிரமத்திலோ அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆமென். உப்பா மாத்திட்டாருன்னா உங்களை கொண்டு முடியாத காரியத்தை முடிவு செய்வார். உப்பா மாத்திட்டாருன்னா உங்களை கொண்டு வல்லமையான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். உப்பா மாறிட்டீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்த ஆண்டவர் அசைக்க ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போறோம், உப்பா வாழ என்ன முற்றிலும் தர்றேன்ப்பா. இருதயத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பவும் உணர்வு இருக்கணும், நான் ஒரு உப்பு. ஆமென். நான் ஒரு உப்பு. ஆமென். நான் ஒரு உப்பு. இந்த இருதய சிந்தை உங்களுக்குள்ள இருந்துட்டுன்னா மகிமையானதை நீங்க பார்த்துடலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நேரப்போக்குக்கு இப்படி வந்து சொல்லி தந்துட்டு இருக்கிறோம், நேரப்போக்குக்கு பேசிட்டு இருக்கிறோம்னு நினைக்கலாம். நேரப்போக்குக்கு கிடையாது. அவர் யாருங்கிறத ருசிச்சு உங்களுக்கு ருசிக்க சொல்ல வந்திருக்கிறோம். தாவீது ராஜா சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். 1000-10,000ங்களில் சிறந்தவர். சகோதரியே, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உப்பா மாறுறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு சுவை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு நல்ல தகப்பன். ஒரு தெய்வமா பார்க்கறத விட்டுட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன்ப்பா, உம்மை நேசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு கூட்டத்தை இந்த கடைசி நல்ல ஆண்டவர் எழுப்ப விரும்புகின்றார், எழுப்ப விரும்புகின்றார். ஏதோ கைத்தட்டி பாடுகிறதுனால அல்ல. பெண்கள் பண்டிகையில் வந்து நம்ம யூனிஃபார்ம்லாம் போட்டு அழகா உட்கார்ந்துருக்கிறோம், இந்த தோற்றத்திற்காக அல்ல. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவ பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். சொல்லுவாங்க, என்ன ஒரு பழமொழி, பானையில இருந்தாதான் அகப்பையில வரோண்டி சொல்லுவாங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் சுவையா தான் வரும். ஆமென். ஆவியானவருடைய நிறைவு உங்க இருதயத்தை நிரப்பிட்டுனா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அநேகவருடைய காயத்தை கட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், அநேகவருடைய காயங்கள் கட்டப்படும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்பிக்கை இழந்தவர்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இந்த பெண் சொல்றாங்க, துபரலாகிய நான் எழும்பும் அளவும். அவங்க சாதாரண ஒரு நியாயாதிபதி இல்லை, கர்த்தரோடு நடந்தவர்கள், தேவனோடு நடந்தவர்கள். எனக்கு அன்பான சகோதரியே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ ஒரு உப்பா இருந்து ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்டி கர்த்தர் அறைகூவல் விடுகிறார். ஒரே ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சொல்ல போற, ஆண்டவரை பலத்த காரியத்தை செய்ய என்ன ஒரு உப்பை போல பயன்படுத்துங்கப்பா. ஆமென். உப்பு நல்லது, அதை பிரயோஜனப்படுத்தலைன்னா அது ஒண்ணுக்கும் உதவாது, குப்பையில போடதாகும், அது சாரமற்று போயிடும். உப்பு பயன்படுத்தப்படும் போது அதுக்குள்ள இருக்கிற சுவை வெளிவருகிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நாங்க ஊழியத்தை செய்யறோம் அப்படின்னா இருதயத்துல ஏக்கல் என்ன தெரியுமா, அவர் தகப்பங்கிறத காட்டணும். இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆமென். நம்ம அவருடைய பிள்ளைகள், விலையேறப்பட்ட பாத்திரம். இந்த உலக பிரகாரமா இருக்கிற ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளை அவ்வளவு நேசிக்கிறாங்கன்னா உங்க பிள்ளைய நீங்க விட்டு கொடுப்பீங்களா? இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பிள்ளை ஏதாவது அதுல வந்துட்டு இருக்குது பாருங்க, ஒரு சின்ன கல்லு தட்டி கீழே விழுந்துட்டா சேர்ல உட்கார்ந்து கொடுவீங்களா? தரையில உட்கார்ந்துருவீங்களா? எலும்பி ஓடுவீங்க. என்ன ஏன்னா என் பிள்ளை உங்களை காட்டிலும் பல 1000 மடங்கு அதிகம் உள்ளவர். ஏன்னா உயிரை கொடுத்து நம்மளை வாங்கி வச்சிருக்கிறார். அவர் கூட உள்ள அந்த நெருக்கம் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டுன்னா அவரை அணுவாய் ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு நல்ல தகப்பன். தேவமா மாத்திரம் இல்லை, அவரை ருசிச்சு பார்க்குற நீங்கள் பாக்கியமுள்ள பாத்திரமா மாறிடுவீங்க. நீ ஊழியத்தின் பாதையில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எல்லாத்தையும் அற்பமும் குப்பையும் தூசியா உதறிட்டு அவருடைய அன்பை பறைசாட்ட தான் வந்து நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் கூட படிச்சு முடிச்ச உடனே ஒருவேளை நீங்க இந்த சாட்சி யாராவது கேட்டிருக்கலாம். படிச்சு முடிச்சதும் நல்ல மார்க்கு தான், எங்க திரும்பினாலும் வேலை கிடைக்கும். ஆனா இருதயத்துல ஒரே ஒரு ஆசை, கர்த்தருக்காக வாழணும். அவரை குறிச்சு அந்த வைராக்கிய இருதயத்தை நிரப்பிச்சு நிறைய பணம் செலவு பண்ணி தான் படிக்க வச்சாங்க. என்னுடைய பலவீனத்தினால நிறைய பணம் செலவு பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்ல லட்சக்கணக்கான பணத்தை போட்டாங்க. இப்போ படிச்சு முடிச்சு வெளியே வந்தோடனே என்னுடைய பெற்றோர் சொன்னாங்க, இதை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு செலவு பண்ணியிருக்க மாட்டோம், இப்படி படிக்க வச்சிருக்க மாட்டோம், இப்போ வந்து சொல்லிடுறே அப்படின்னு நல்லா துன்புறுத்தி இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி எங்கள் அம்மா என் மேலே உள்ள அன்பினால தான், எல்லா பெற்றோருக்கும் இருதயத்தில் என்ன இருக்கும்,
முழு நேரமா ஊழியத்துக்கு போறேன்னு ஒரு பிள்ளை சொல்லும்போது அதை எந்த பெற்றோராலும் ஏற்றுக்கொள்ள ஈஸியா முடியாது. எவ்வளவுதான் ஆண்டவரை நேசித்தாலும், எவ்வளவுதான் அவர் மீது அன்பு வச்சிருந்தாலும், அந்த தாய் தகப்பனுடைய இருதயத்துல எங்க காலத்துக்கு பிறகு என் பிள்ளையினுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்ற ஒரு ஏக்கம் இருதயத்துல இருக்கும். இப்படிதான் பாருங்க, என்னுடைய தாயார்கிட்ட என் தாயார் எவ்வளவோ நெருக்குனாங்க, எவ்வளவோ காயப்படுத்தி இருக்கிறாங்க வார்த்தைகளினால். எப்படியாவது இருதயத்தை வழி விலக வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா யாரையும் இருதயத்தை அசைக்க முடியல. கடைசியில நல்ல ஒரு போஸ்ட், அரசு நுகர்பொருள் வாணிப தொழில்நுட்ப கழகத்துல ஒரு மேனேஜர் போஸ்ட், நல்ல வேலை. பாருங்க, ராத்திரி 12 மணிக்கு எங்க அம்மா கண்ணத்தை பிடிச்சி காரி துப்புனாங்க, நல்லா அடிச்சாங்க. பிச்சைக்காரின்னு சொன்னாங்க, உனக்கு பிச்சை கூட யாரும் தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் என்ன பிரிக்க முடியல. ஆமென். அவர் இருதயத்துல அவருடைய அன்பை அணுவை அன்னைக்கே ருசிச்சதுனால யாரும் அவரை விட்டு விளக்க முடியல. எங்க அம்மா இவ்வளவுக்குள்ள பேசும்போது கூட எனக்கு, நான் சுவர்புறமா திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று அந்த சிலுவை மட்டும்தான். நான் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க அன்புக்கு ஏன்னா இந்த பூமியில ஒன்றும் இல்லப்பா, எத்தனை ஆயிரங்களை சம்பளம் எடுத்தாலும் உங்க அன்புக்கு முன்னாடி எதையும் வைக்க முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்காக. பாருங்க, அந்த நேரத்துல ஒரு வாலிப பிள்ளையா நின்று சொல்லும் போது யோசித்து பாருங்க, ஒன்றும் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், வேலை வேண்டாம், எனக்கு அவர் மட்டும்தான் வேணும்னு சொல்லிச்சுல யாரை ஏற்றுக்கொள்வாங்க? எல்லாரும் பயந்தாங்க, வீட்டுல பயந்தாங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் பயந்தாங்க. எல்லாரும் பைத்தியக்காரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, குடும்பத்துல உள்ளவங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க, வர்ற ஊழியக்காரங்க. ஏன்னா புதியமுத்தூர் அந்த கிராமத்துல ஊழியம் செய்துட்டு இருந்தனால ஊழியத்தை தாங்கின குடும்பம் எல்லாம், எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் வீட்டுல தங்குவாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல யார் வந்தாலும் ஊழியத்தை குறிச்சு என்ன அழைப்புன்னு கேட்பாங்க, எப்படி ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு கேட்பாங்க. எனக்கு சொல்ல தெரியாது, நான் சிரிக்க மட்டும் தான் செய்வேன், எதுவுமே தெரியாது. இதுக்கு மேல அழுத்துனாங்கன்னா ஆண்டருடைய அன்பு இருதயத்தை நிரப்பி இருக்குதுன்னு சொல்லுவேன். பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கன்வென்ஷன் கூட்டம் எல்லாம் வரும்போது அவங்களுடைய சாட்சியை சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன அப்படி அழைச்சார் இப்படி அழைச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் சொல்றேன், என்ன ஆண்டவர் அழைக்கவே இல்லை, கூப்பிடவே இல்லை. நான் ஒரு நாள் போய் அவர்கிட்ட கேட்டேன், எல்லா ஊழியக்காரங்களையும் அழைச்சிருக்கிறீங்கப்பா, எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க, உங்க அழைப்பை பற்றி சொல்றாங்க, ஆனா என்ன நீங்க கூப்பிடவே இல்லையே, நானா தானே வந்து நிக்கிறேன். சொன்ன அடுத்த நொடி பொழுதுல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 2007 வருஷம் நினைக்கிறேன். பாருங்க, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாகண்டி சொன்னாரு. ஆனா ஒன்னே ஒன்று சகோதரிகளை உங்களை பார்த்து சொல்றேன், அப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அன்னைக்கு தெரிஞ்சிச்சு, ஆடுகளை மேய்ப்பாயாகனா ஒரு சபை ஊழியத்தை வச்சிருக்கிறாருண்டி தெரியும். ஆனா ஒரு பெண்ணா நின்று நடத்தக்கூடிய தகுதியோ ஒரு பலனும் எனக்கு கிடையாது, அந்த அளவுக்கு ஞானம் எனக்கு கிடையாது, அந்த அளவுக்கு தைரியமும் எனக்கு கிடையாது. நான் நினைச்சேன் ஏதோ ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, குடும்பமா சேர்ந்து ஒரு சபை ஊழியத்தை செய்வோங்கிற மைண்ட்ல என்னதான் இருந்துச்சே தவிர தனிமையா நின்று செய்ய முடியுங்கிற தைரியம் அன்னைக்கு இல்லை. ஆனா அவர் இருதயத்தின் அந்தரங்கங்களை நோக்குகிற தகப்பன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, உண்மையா அவரை நேசிச்சிட்டீங்கன்னா உங்களை குறிச்சோ உங்களுடைய சந்ததியை குறிச்சோ பலத்த காரியத்தை வச்சிருப்பாரு. பாருங்க, ஏற்ற நேரம் ஒண்ணு வந்துச்சு, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி, இவருடைய வார்த்தையின்படி, நாடுகளை மேய்ப்பாயாகண்டி சொன்ன வார்த்தையின்படி யாருமே கட்டாத, யாரும் நுழைய முடியாத, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிற அந்த கிராமங்களை, எத்தனையோ கிராமங்கள் சூழ்ந்து இருக்குது. எந்த ஊழியக்காரங்களாலும் போய் செய்ய முடியாத ஒரு கனமான ஊழியத்தை உள்ள தந்து, யோசுவாக்கு கொடுத்த வாக்கின்படி நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்து இன்னைக்கு ஒரு சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றார், நீ ஒரு உப்பூண்டி சொல்றார், நீ ஒரு உப்பூண்டி சொல்றார். இன்னைக்கு சொல்றேன், என் தகப்பனுடைய அன்பை நீங்க ருசிக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, வாயினால வர்ணிக்கக்கூடிய ஒரு தேவன் கிடையாது, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன், நம்முடைய மூளையினால சிந்திக்க முடியாத ஒரு தேவன். கொஞ்சம் நேசிச்சு பாருங்களா, நீங்க நேசிக்கிறதை காட்டிலும் பல 1000 மடங்கு அதிகமாக நேசிப்பார். நான் வேலையை விட்டுட்டு வாழ்க்கையெல்லாம் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எந்த மனுஷன் முன்னாடி போய் 5 காசுக்கு கூட கை நீட்ட விடாதுங்கப்பா, நான் ஊழியக்காரியா வரல, உங்க பிள்ளையா வர்றேன்னு சொன்னேன். அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் ஊழியக்காரியா வரலப்பா, உங்க பிள்ளையா வர்றேன், யாருக்கிட்டையும் கை நீட்டி 5 காசுக்கு கூட அவங்க முகத்தை பார்க்க விட்டுறாதுங்கப்பான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும், வருஷம் ஆகிட்டு, எத்தனையோ வருஷம் ஆகிட்டுன்னு, இன்னைக்கு வரைக்கும் 5 காசுக்காக யாரு கையை நீட்டி முகத்தை பார்க்க என் அப்பா விடலை. ஆச்சரியமா நடத்துறாரு, ஆச்சரியமா நடத்துறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை கிடையாது, வாழ்றேன்
வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிக்காட்ட ஆண்டவர் உதவி செய்ய போகின்றார். இன்னைக்கு சொல்ல போறோம், உங்களை நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நேசிக்கிறேன். உங்க இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற அணுவான சிந்தைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார், உணர்வுகளை அறிந்து வைத்திருக்கிறார். இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையை நினைச்சு ஏமாந்து போயிடாதுங்க. கர்த்தர் வல்லமையானதை செய்வார். இன்னைக்கு சொல்ல போறேன், நான் ஒரு உப்புப்பா. ஆமென். நான் ஒரு உப்பு. நம்மளாம் சாதாரணமான பாத்திரங்கள் எல்லாம் உப்பா கர்த்தர் வைத்திருக்கிறார், உப்பா வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஆமென். வழி இல்லாத இடத்துல வழியை திறக்கிற தேவன் அவர். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்க வேண்டி சொன்ன தேவன். அண்ணனுவா அவர் செய்த காரியங்களை சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். மேலோட்டமா தான் பாக்குறீங்க. அப்பா உயிர் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், சொல்ல முடியாத வர்ணிக்க முடியாத மகிமையுள்ள ஒரு தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா, என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா, என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா, என் சொந்தம் எல்லாம் நீங்க தான்ப்பா, என் சொத்து எல்லாம் நீங்க தான்ப்பா. ஆமென். இந்த அடி எத்தனை பேருக்கு தெரியும்? சேர்ந்து பாடிடலாமா? என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா சொல்லுங்களா, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உள்ளத்துல இருந்து உணர்ந்து சொல்லுங்க, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ரொம்ப நல்லவர். உப்பா வாழ அழைச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நினைப்பு வேணும். நான் உப்பு, என்ன உப்பு அப்பா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உப்பா வச்சிருக்கிறார். என்ன ஒரு அழகான வாழ்க்கை, என்ன ஒரு சுவையுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலெல்லாம் சில நேரம் யோசித்து பார்ப்பேன், என் கையில் நான் வாங்குறத காட்டிலும் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே என்கிட்ட ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆனாலும் சரி, முடிஞ்ச உடனே சில கஷ்டப்பட்டவங்க வந்து ஜெபம் பண்றாங்க. சில நேரம் இருதயத்தில் ஆண்டவர் எண்ணத்தை தந்துட்டாருன்னா கையில கொடுத்து அனுப்பி விடுவேன். சில நேரம் யாராவது ஜோம் நீட்டை காணிக்க தர்றாங்கன்னா சொல்லுவாரு, வாங்கி ஜெபம் பண்ணி கையில கொடுத்துருண்டி சொல்லுவார். வாங்கி ஜெபம் பண்ணி கையில கொடுப்பேன்னா ஒரு சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நம்ம உப்புக்கு சமமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்ல போறோம், ஐயா பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் அப்பா, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன். மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களா. இனி மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சின்னு சொல்லி நைட்டு உங்க வயிறு சும்மா இருக்குமா? பசி தூண்ட ஆரம்பிச்சிரும். நைட்டு சாப்பிட்டாதான் போய் தூங்க முடியும். சில பேருக்கு என்ன, நைட்டு சாப்பிட்டாதான் போய் தூக்கமே வரும். அப்போ எல்லாம் மாய,
எல்லாம் மாய. பொய்யான உலகத்துல வாழ்றோம். சகோதரி, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, வாழ்றது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன்ப்பா. பிரயோஜனம் இல்லாம நான் போக மாட்டேன் ஐயா. பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன்ப்பா. என் மூலமா ஒரு 4 பேராவது ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. என் மூலமா ஒரு 4 பேராவது வாழணும்ப்பா. இந்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். சகோதரி, உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க உள்ளத்தை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களை கொண்டு அசாதாரணமானதை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு சொல்ல போற ஐயா, முடியும்ப்பா, எல்லாம் தேவனால கூடும்பா, நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை இடம் கொடுத்து பாருங்க. அற்பமா இருக்கிற உங்களை கர்த்தர் தூக்க ஆரம்பிச்சிருவார். ஒண்ணுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. உங்களை கொண்டு மகிமையானதை செய்ய ஆரம்பிச்சிருவார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானத்தோடு, ஒரு முடிவோடு கூட கடந்து போக போறோம். ஆண்டவரே, நான் உப்பா வாழ்வேன்ப்பா. ஆமென். உப்பா வாழ்வேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேனில இனிமை, தெவிட்டாத அமுதம், தேடினாலும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம், கூப்பிடுகிற சத்தத்துக்கு உதவி செய்கிற தகப்பனவர். என்னத்தான் நெருக்க வந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கிறார். இந்த நெருக்கம் உனக்கு நிரந்தரமானது கிடையாது. எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். இந்த பாடு உனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த பிரச்சனை உனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த அவமானம் உனக்கு நிரந்தரம் இல்லை. அவருடைய பிள்ளைகளை எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல உயர செய்கிற ஒரு தேவன். அற்பமாய் எண்ணப்படுகிற இடத்துல ஆசீர்வாதமான ஒரு ஊற்றுக்கண்ணாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அவருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை உண்மையா நீங்க அர்ப்பணிக்கிறீங்கன்னா, உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, யாரு செய்யாத காரியத்தை அப்பா செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் ஏமாந்துராதுங்க. உலகத்தை நம்பி நம்பி ஏமாந்துராதுங்க. நல்லா அவரோடு பலப்படுங்க. அவர் கூட இருங்க. அவரோடு வாழுங்க. கர்த்தர் நல்லா நடத்துவார். கர்த்தர் நல்லா நடத்துவார். ஆமென். நிறைய செய்வார். பாருங்களா, எங்க அம்மா சொன்னாங்க, நீ கிறிஸ்மஸ் வந்தா அக்காவும் ஒரு ட்ரெஸ்ஸு அண்ணையும் ஒரு ட்ரெஸ் எடுத்துருவாண்டி, நீ பிச்சை தான் கேட்பான். ஏன்னா அவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல, அவங்க வேதனை தாங்க முடியல. இப்படி போறேன்டி நிற்கிறாளே சொன்னாங்க, வேலைக்கு போ, 5 காசு எங்களுக்கு தராண்டாம், எல்லாத்தையும் மிஷினரிகள் கொடு, எல்லாத்தையும் ஊழியக்காரங்களுக்கு கொடு, நான் ஊழியக்காரங்களை நேசித்து தாங்கின குடும்பம். அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் நீ கொடுத்துரு, எங்களுக்கு எதுவும் நீ தராண்டா, நீ ஆனால் வேலைக்கு போண்டி சொன்னாங்க. நான் அந்த பிடியில் நின்னனால அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, நீ கிறிஸ்மஸ் டைம் வந்துச்சுன்னா அக்கா ஒரு ட்ரெஸ் அன்னையும் ஒரு ட்ரெஸ் எடுத்துறாண்டி, பிச்சை தான் கேட்பா, தாங்க முடியாமல் இருதை குமுறுதில் சொன்னாங்க. நான் இன்னைக்கு மைக்க பிடிச்சிட்டு உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த ரோட்டோரத்தில் யாராவது ட்ரெஸ் கேட்டாங்கன்னா அந்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய கிருபை அப்பா தந்திருக்கிறார். ஆமென். ஒரு 100க்கு மேலே டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம் பாருங்க. கிறிஸ்மஸ் டைமில் அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அப்பா உதவி செய்கிறார். யாருக்கிட்டையும் போய் பணம் தாங்க செய்யுங்க அப்படி இல்லை தேவ பிள்ளையே. அவர்கிட்ட கேட்டா ஏதோ ஒரு காகத்தை அனுப்புறாரு, அவரை நடத்துகிறார். நம்ம விலையேற பெற்றவர்கள். ஆமென். நம்ம விலையேற பெற்றவர்கள். ஆமென். நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. சொல்ல போகிறேன், நான் ஒரு உப்புப்பா, என் வாழ்க்கையில் டேஸ்ட் உண்டு, என் வாழ்க்கையில் சுவை உண்டு. சொல்லி பாருங்களேன், சுவை கொடுங்க, வாழ்க்கையில் சுவை கொடுங்க. மத்தியான நேரம் போகும்போது சில தாயார் சொல்லுவாங்க, நான் அனாதாண்டி சொல்லுவாங்க, எனக்கு யாரும் கிடையாதுண்டி சொல்லுவாங்க. யாரும் இல்லை, நான் அனாதாண்டி சொல்லுவாங்க. பாருங்க, அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை, ஏன் அனாதாண்டி சொல்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். சொல்லும்போது அந்த முகத்தில் வர சந்தோஷம் எவ்வளவு மேலானது. பாருங்க, நம்ம உப்பு. ஆமென். உலகத்தில் வந்தபோது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டுட்டு போகும்போது ஒன்றையும் கொண்டு போக போகிறது இல்லை. நம்ம சொந்தமான தகப்பனவர் தான், நம்ம எஜமானவர். அல்லேலூயா. நம்ம பரலோகம் தான் நம்முடைய தேசம். சொல்ல போகிற கொஞ்ச காலம் இந்த பூமியில் இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். அல்லேலூயா. ஆமென். வாயை பூட்டி வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது தேவ பிள்ளையே. உங்களுக்குள்ள ஒரு உப்பை வச்சிருக்கிறாருன்னா அந்த உப்பை பிரயோஜனப்படுத்துங்க. உங்களுக்குள்ள ஒரு உப்பை வச்சிருக்கிறார், அதை பிரயோஜனப்படுத்தாம அடக்கி வைக்காதுங்க. அதை பிரயோஜனப்படுத்தும் போது அநேகருடைய வாழ்க்கையில சுவை கொடுக்குற ஒரு பாத்திரமா நீங்க மாறிடுவீங்க. சுவையற்று போய் யார் வாழ வழி தெரியாம விழுந்து கிடக்குறாங்களோ அங்க வாழ்க்கையில சுவை ஊட்டுக்கிற ஒரு பாத்திரமாய் நீங்க மாறிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க மூலமாய் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த அடி அப்படி பாடிடலாமா? நல்ல சந்தோஷமா. ஆமா, யாரு கண்ணிலையும் தூக்கம் வரல. ஆமென். நல்லா கை தட்டி பாட போறோம். உங்களை பார்க்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூக்கி விட்டுறீங்க, பேச்சு சத்தத்திலேயாவது தூக்கி விட்டுறீங்க.
ஆமா, நல்ல ஆக்டிவா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாடிடலாமா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தனன 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 தனன. தெரியல, 1-2 பேர் உள்ள இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எரியாத கட்டை எரிய வைக்கிற மாதிரி நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆமென். தெரியல, உங்களுக்குள்ள மந்தமா தெரியல, நல்லா உள்ள இருக்கிறீங்க. வைரங்கள் உள்ள இருக்கிறீங்க, முத்துக்கள் உள்ள இருக்கிறீங்க. குணசாலியான ஒரு ஸ்திரீ முத்தை காட்டிலும் விலையேறப்பட்டவங்களாம். என்ன, முத்துக்களை காட்டிலும் விலையேறப்பட்ட பாத்திரங்கள் உள்ள இருக்கிறீங்க. கலக்குங்க இயேசுவே. ஆமென். உலகத்தை அசைக்கணும். அல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி உங்களை பற்றி பேச முடிய தைரியமா எழும்பு சகோதரியே. கர்த்தர் மகிமையானதை செய்வார். நானே எழும்புறேன்னா ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க? ஆமா, நானே கலக்குறேன்னா ஏன் நீங்க சும்மா கலக்காம ஏன் தூங்கிட்டு இருக்கிறீங்க? எழும்புங்க இயேசுவுக்காக. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆமென். 1-2 பார்க்காம உலகத்தை விட்டு போக மாட்டேன் பாண்டி சொல்லுங்க. நீங்க கலக்கணும். உங்களுக்குள்ள ஒரு உப்பை வச்சுட்டாரு, டேஸ்ட வச்சுட்டாரு. நீங்க போகிற இடத்துல எல்லாம் டேஸ்ட் உள்ள பாத்திரமா மாறணும். அல்லேலூயா. பாடிடலாமா? என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன், என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன், ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தனன 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 தனன. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அல்லேலூயா. இன்னைக்கு மறந்துடாதுங்க, எனக்குள்ள ஒரு டேஸ்ட் அப்பா வச்சிருக்கிறார், எனக்குள்ள ஒரு உப்பை வச்சிருக்கிறார். நான் டேஸ்ட் கொடுக்க போறேன். சுவை இல்லாத வாழ்க்கையில நான் சுவையை ஊட்ட போறேன். நான் இனி சும்மா தூங்கி என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்துவேன் சொல்லிட்டீங்கன்னா உங்களை கொண்டு அப்பா பலத்ததை செய்வார். இப்படி எழும்புகிற பெண்கள் கர்த்தருக்கு தேவை, இப்படி எழும்புகிற சகோதரிகள் கர்த்தருக்கு தேவை. நீ முற்றிலும் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் வல்லமையானதை உங்களை கொண்டு செய்து உலகத்தை அசைக்க போகிறார். ஆமென். 2வது பார்த்தீங்கன்னா, அப்படி கனி கொடுக்கிற பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறாரா? மத்திய 5:14 பார்க்கும்போது, மத்திய 5:14 அதுலயும் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றாரு. ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆமென். பக்கத்து முகத்தை எட்டி பாருங்க, வெளிச்சம் தெரியுதாண்டி பாருங்க. முகத்துல வெளிச்சம் இருக்கா? பவுடர் போட்டிருக்காங்களா? பார்த்து சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறா. என்ன, யார் முகத்துல லைட்டா போட்டு வச்சிருக்குது? சிரிக்கும் போது பல்லு மட்டும் வெள்ளையா தெரியுது. எங்க இருந்தாலும் அவங்க பல்லு மட்டும் பளிச்சுன்னு இருக்குது. உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறாராம். ஆமா, எவ்வளவு நல்ல தகப்பன், என்ன எவ்வளவு நல்ல தகப்பன். உங்களை பார்த்து தான் சகோதரி, உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறா. ஆமென். வெளிச்சமா வச்சிருக்கிறாராம். எவ்வளவு நல்ல தகப்பன், என்ன எவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன். அவருடைய பிள்ளைகளுக்காக ரத்தத்தை சிந்தினது மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறேன். நீ கனி கொடுக்குறியா? நீ எனக்குள்ள நிலைச்சிருக்கிறியா? இதெல்லாம் சாதாரணமான பாத்திரம் கிடையாது. இருந்து அழுதுட்டு இருக்கிற உன்னை தெரிந்து கொள்ளல. உலக பிரச்சனை, உலக கவலை, உலக துக்கம், விளைவினோம், இதெல்லாம் நினைச்சு நீ அழுத இருளுக்குள்ள இருக்க நான் உன்னை தெரிந்து கொள்ளல. உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறேன். என்ன வந்தா என்ன, என்ன நடந்தா என்ன, என்ன தான் நேர்ந்தா என்ன, நம்ம முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது. காரணம் நம்மளை வெளிச்சமா அப்பா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல வெளிச்சம். ஆமென்.
ஆமென். வெளிச்சம், அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வேணும். பாடுகளை கண்டு தூண்டு போகிறது ஒரு தேவ பிள்ளையினுடைய அழகு அல்ல. பிரச்சனையை கண்டு தூண்டு போகிறது ஒரு தேவ பிள்ளையினுடைய அழகு அல்ல. பாருங்க, ஒரு சகோதரி ஒரு நாள் கணவன் மனைவி பிள்ளையெல்லாம் ஜெபிக்க வந்திருந்தாங்க. அந்த சகோதரியை பார்த்த நேரத்துல இருந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க முகத்துல வேற ஒன்றும் தெரியல, சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். கணவர் பேசிட்டே இருக்கிறாரு. அவங்க பேசிட்டே இருக்கிற நேரத்துல எல்லாம் இவங்களை பார்த்தா அவங்க முகம் அந்த பல்லு மூடப்படவே இல்லை, சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே தான் சிரிக்கிறாங்களா, வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்களாண்டி அந்த சகோதரனை பார்த்து கேட்டேன். உங்கள் மனைவி இங்கே தான் இப்படி சிரிச்சிட்டே இருக்கிறாங்களா, வீட்லேயும் இப்படி தான் சிரிப்பாங்களான்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, வீட்லேயும் இப்படி தான் சிரிச்சிட்டே இருப்பா. எனக்கு உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், நிச்சயமா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கடந்த நாட்கள் அந்த சகோதரனுக்கு ஒரு பலவீனம் ஆச்சு, வேலைக்கு போக முடியாது, வேலை செய்ய முடியாது. அந்த நேரத்துலையும் அந்த கட்டோடு கூட சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பவும் அந்த மகளுடைய முகத்தை பார்க்குறேன், சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, வாழ்க்கையில கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான கடன். அந்த கடன் அடைக்கிறதுக்கு கணவன் ஒரு பக்கத்துல, மனைவி ஒரு பக்கத்துல கடுமையா உழைக்கிறாங்க, அவ்வளவு உழைக்கிறாங்க. இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நைட்டு தூங்குறதுக்கு நிறைய நேரம் ஆயிரும், காலையில எழும்புவேன். இது கூட அந்த சகோதரியினுடைய தாயாரும் கூட, அந்த சகோதரனின் தாயாரும் வீட்டுக்குள்ள 2 பேருக்கும் நான் வேலை செய்யணும். என் கணவர் காரியத்தை பார்க்கணும். காதுல கேக்கா நான் பேசுற கால விழுதா? பாருங்க, 2 பேரையும் பார்க்கணும். கணவனுடைய தாயார், தன்னுடைய தாயார், 2 பேரையும் கவனிக்கணும். 2 பேரும் பலவீனமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல கணவருடைய காரியத்தை செய்யணும். 2 பிள்ளைகளையும் கவனிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். இது போக தேஞ்சி உழைச்சி அவங்க இந்த செய்கிறது, அந்த வேலையெல்லாம் உண்மையில யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூழ் விற்கிற வேலை, காலையெழும்பி கலக்குவாங்களாம். ஒரு பக்கத்துல தன்னுடைய கணவருக்கு அவங்க கலக்கி கொடுத்து விடுறாங்க, இன்னொரு பக்கத்துல அவங்க விற்கிறதுக்கு போய் உட்கார்றாங்க. ஏன்னா அவ்வளவு நல்லா வாழ்ந்த அந்த குடும்பம் கடன்ல விழுந்ததுனால இந்த தொழிலை செஞ்சாத அந்த கடன் அடைச்சிடணுங்கிற ஒரு நம்பிக்கை. யோசித்து பாருங்க, அந்த சகோதரின்னு சொல்றாரு ஒரு வார்த்தை, எவ்வளவு கஷ்டப்படுறா, எல்லாத்தையும் கவனிக்கணும், இவ்வளவு வேலை. நான் சொல்லுவேன், இந்த துணியாவது துவைக்கிறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் அப்படின்னா, என் சரீரத்துல பலன் இருக்குதுல்ல, நான் கைனால துவைச்சு தர்றேன், அதுக்கு கொண்டு காசு போடணும். உடனே அந்த சகோதரி சொல்றாங்க, எனக்கு இப்ப பலன் இருக்குது, இந்த வேலை செய்கிறதுக்கு என்னால முடியும். எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு நான் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டுருவேன், அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் கிடைக்கும், நான் போய் ரெஸ்ட் எடுப்பேன், காலையில பழையபடி வேலையை துவக்க ஆரம்பிப்பேன். உண்மையில எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த மகளுடைய முகத்துல ஒரு துக்கம் தெரியல, சிரிச்சிட்டே இருக்கிறாங்க, சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மை வெளிச்சமா வச்சதுக்கு அடையாளம். என்ன வந்தா என்ன, சந்தோஷங்கிறது பணத்தினால வர்றது கிடையாது, விரும்பினது நடக்கும்போது வருகிறது சந்தோஷம் கிடையாது. என்ன வந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நிறைய சகோதரிகளுக்குள்ள நினைச்சது நடக்கணும், பக்கத்துல யார் என்ன வாங்கினாலும் வாங்கணும், இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும். அன்னைக்கு ஒரு சகோதரன் சொல்லி கண்ணீரோடு நிற்கிறாரு, என்னுடைய மனைவி பக்கத்துல இருக்கிறவங்க கூட உள்ளவங்களை பார்த்து 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 அந்த பொருள் இந்த பொருள் வாங்கி கடைசியில் என்ன கடன்காரனாட்டே ஆக்கிட்டா. என் கையில வர்ற வருமானம் வட்டி கொடுக்க முடியல, என் மனைவி நிமித்தமா கடனாளியா நான் மாறிட்டேன். வியாகுலப்படுகிறார். இன்னொரு சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, என் மனைவி என்ன மதிக்கிறது கிடையாது, நான் வீட்டுக்குள்ள போறேன், வார்த்தைகளினால என்னை நொறுக்கி கொள்ளுறா, அவமானப்படுத்தி பேசுறா, என்னை மதிக்கிறது இல்லை, என்னை நேசிச்சு பேசுறது இல்லை, என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாகவே என்ன ஒரு நாய் போல நடத்துறா. இதெல்லாம் வெளிச்சம். ஆமென், ஆமென். சத்தமே இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர், வெளிச்சமா வச்சிருக்கிறார். நம்மளாம் வெளிச்சம், அதான் சொன்னார், உங்களை வெளிச்சமா வச்சிருக்கேன், உலகத்துக்கு உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறேன். மத்தேயு 5:16 சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்மளாம் வித்தியாசமானவர்கள். சகோதரிகள் சத்தமா சொல்லுங்க, நம்ம வித்தியாசமானவர்கள், நம்ம வித்தியாசமானவர்கள். கஞ்ச குடிச்சாலும் அந்த முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியும்.
முடியாது. ஆமென். உங்க வீடு குட்டி பரலோகமா மாறும். ஏன்னா நீங்க வெளிச்சத்துக்குரியவர்கள். உண்மையில உங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்துன்னா உங்க வீடு நரகமா தெரியாது. உங்க வீடு குட்டி பரலோகமா மாறிடும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள பற்றி எறிய ஆரம்பிச்சிடும். அவ்வளவு நல்ல தகப்பன், வித்தியாசமானவர், வித்தியாசமானவர், சொல்ல வர்ணிக்க வார்த்தை இல்லாத ஒரு தகப்பன். அவர் தருகிற சமாதானம் சாதாரணமானதல்ல. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. என் சமாதானத்தை உனக்கு தர்றேன். ஏன்னா நீ வெளிச்சத்துக்குரிய பாத்திரம். உங்க முகம் துக்கமா இருக்கிறத யாரும் பார்க்க கூடாது. உங்க முகம் இருளா இருக்கிறத யாரும் பார்க்க கூடாது. உங்க முகம் பிரகாசமா இருக்கணும். அதனால தான் சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீ சொல்லுமா, இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு பலன் தாங்கப்பா. நம்ம நினைக்கிற பிள்ளைய வளர்த்து விட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி இல்லை. பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். பாருங்க, ஒரு சின்ன ஒரு வாலிப மகள் ரொம்ப வாயே பேச மாட்டான். எல்லா தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு தான் இருக்கும்னு பிள்ளைகளை ரொம்ப நம்புவாங்க, ரொம்ப நம்புவாங்க. ஆனா பிள்ளைகளை போதித்து நடத்துகிற தேவன் அவர் தான். ரொம்ப அமைதியான பிள்ளை. சும்மா யார்கிட்டையும் பேசுறதெல்லாம் பார்க்க முடியாது. ஃபோன்லாம் கையில் இருக்கிறத பார்க்க முடியாது. பாருங்க, அதுக்குள்ளேயும் ஒரு சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்து எல்லாரும் தூங்குனதுக்கு வரவும் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம இன்னொருத்தங்கிட்ட பேசி அந்த தாய் தகப்பனை தலைகுனியை வச்சுட்டு ஓடிட்டு. ஆமா, உங்க பிள்ளைகளை வாழ வைக்கிற தேவன் அவர் தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை ஒரு நாள் அசைக்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். இது வரைக்கும் ஊருகா மாதிரி கர்த்தரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லிருங்க, எனக்குள்ள வந்துருங்கப்பா. நீங்க நேசிக்கிற யாரோ ஒருத்தரை காட்டிலும் ரொம்ப பெரியவர். உங்க கணவரை ரொம்ப நேசிக்கலாம், உங்க பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கலாம், யாரோ ஒருத்தரை ரொம்ப நேசிக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு உங்க இருதயத்துக்குள்ள ஒரு இடத்த நீங்க கொடுத்துருக்கலாம். இந்த இருதயம் கர்த்தருக்கு சொந்தமானது. அதனால தான் சொன்ன, உன் இருதயத்தை எனக்கு தந்துருன்னு சொல்றாரு. இருதயத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கண்ணீர் வடிச்சு வாழ அவர் விட மாட்டார். அன்புக்காக ஏங்கி புழுவா துடிக்க அவர் விட மாட்டார். சொல்ல போற, வெளிச்சமா வச்சிருக்கிறீங்கப்பா, வெளிச்சத்தை கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிறத உங்க வாழ்க்கை காட்டி கொடுக்கணும். அதனால தான் சொல்றார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஒரு தாயார் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள திங்ஸ் வாங்க உள்ள போனாங்க. அவங்களுடைய முகமே காட்டி கொடுக்குது இது ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறத. அந்த முகத்துல அவ்வளவு சாந்தம், அவ்வளவு அமைதி. வெளியில ஒரு எலும்பும் தோலுமான ஒரு பையன், சரியான வஸ்திரம் இல்லை, கிழிஞ்ச வஸ்திரம், தலையில எண்ணெய் இல்லை, காஞ்ச தலையோடு கூட அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில அப்படியே நின்னான். உள்ள போன தாயாருடைய கண்கள் அந்த பையன் மேல விழுந்துட்டு உள்ள பொருட்களை எடுக்க போனாங்க, வாங்க போனாங்க. இப்ப நேரா ஒவ்வொரு பொருட்களையா எடுத்தாங்க. ஒரு சின்ன பையன் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து ஒரு கவர்ல வாங்கினாங்க. இப்ப வெளியில அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாசல் பக்கத்துல நின்ன பையன் பக்கத்துல வந்து அப்படியே அந்த பெரிய கவரை கையில கொடுத்துட்டு, தம்பி நல்லா சாப்பிடு பாண்டி சொன்னாங்க. அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, ஏசு நீங்க தானா கேட்கிற. அந்த தாயாரை பார்த்து சொல்றேன், ஏசு நீங்க தானா? என் காதுல சத்தம் விழுமா? அங்க ஒரு சர்ச்சில் இருந்து சத்தம் வரும், ஏசு ரொம்ப நேசிக்கிறார், ஏசு ரொம்ப உதவி செய்வார் அப்படின்லாம் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் சொல்ற, ஏசு நீங்க தானாமா? அந்த தாயார் புன்முறுவலோடு அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, இல்லப்பா, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. நம்ம எப்படி வாழ்றோம்? சில பேர் எச்சி கையினால காக்கா கூட வரட்ட மாட்டாங்க. என்ன, கஞ்சா முட்டிகளுக்கு கர்த்தர் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார். இப்ப எல்லா முகமும் இறுகி போய் இருக்குது. ஆமென். கஞ்சா முட்டிகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார். வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காதவங்களும் இருக்காங்க.
வீட்டு வாசல்ல வந்தா வாங்கண்டி கூப்பிடாதவங்களும் இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தா ஒரு அன்பான வார்த்தை சொல்லி சிரிக்காதவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வாழ்க்கை. சுயம் இல்லை, சுயம் சாம்பலா மாறணும். வெளிச்சங்கிறது அந்த வெளிச்சம் வந்துட்டுன்னா இருள் கூட வெளிச்சமா மாறிடும். அல்லேலூயா, ஆமென். நேரம் போக போக இங்க இருள் வருது. இந்த இருள் வர வர வெளிச்சத்தை போட்டுட்டோன்னா இருள் எல்லாம் பறந்து போயிடும். வெளிச்சம் வந்தோடனே இருளான இடமும் வெட்டா வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிரும். ஆமென். நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிற மனிதனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் தான் சொல்றார், உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறேன். மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைஞ்சிருக்க மாட்டாது. உன்னை யாரும் மறைச்சு வைக்க முடியாது. இன்னைக்கு சொல்லுமா, நான் வெளிச்சம்ப்பா, நான் வெளிச்சம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு சொத்தா மாற விரும்புறீங்க? என் பிள்ளைகளுக்கு நான் சொத்தா இருக்க விரும்புகிறேன். என் சந்ததிகளுக்கு நான் ஒரு சொத்தா இருக்க விரும்புகிறேன். ஆமென். நல்லா இருதயத்தை திறந்து கொடுக்காம தலையில வந்து ஆசீர்வாதம் தங்காது. அதான் சொன்னேன், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆமா, அவரை நேசிக்காம போடுற காணிக்கையெல்லாம் வேஸ்ட். வேஸ்ட் சொல்லுங்க, வேஸ்ட். காணிக்கையை தேடி எல்லாம் நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. கஷ்டமா வாழாதுங்க, தரித்திரத்துல வாழாதுங்க, வெறுமையா வாழாதுங்க, எண்ணி எண்ணி செலவு பண்ணி வாழாதுங்க. சொல்லுங்க, ஆண்டவரை என் ஆசீர்வாதமான பாத்திரமா வைங்கப்பா. வெளிச்சம் என்ன தெய்வ பிள்ளை? வெளிச்சம்னா என்ன? வெளிச்சத்தின் இடத்தில் இருள் வரும்போது அந்த இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. அதான் இருளுக்குள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் குடியிருக்கிறவர்கள் மேல் அவ்வெளிச்சம் உதித்தது. வெளிச்சத்தை தேடி இரவு வரணும், வெளிச்சத்தை தேடி இருள் வரணும். வந்து அந்த இருளுக்கு தெரியணும், இந்த வெளிச்சத்துல போன என் வாழ்க்கை வெளிச்சமா மாறிரோண்டி தெரியணும். ஆமென், அல்லேலூயா. வெளிச்சமா இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, இதை சொல்லிட்டு சொல்றேன்னா, இந்த கொரோனா டைம்ல நம்மலாம் வெளியில போக முடியாதுன்னா ஆலையெல்லாம் பூட்டு. நாங்கள் கேம்பஸ்குள்ள தான் இருக்கிறோம், பூட்டு. யாரும் வர முடியாது, யாரும் வெளியில போக முடியாது. இந்த நேரத்தில் தான் பாருங்க, கேட்டுக்கு வெளியில ஒரு சகோதரன் நின்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம வித்தியாசமானவங்க. சொல்லுங்க, வித்தியாசமானவங்க. அப்போ உள்ள இருந்து கேமரால பார்த்துட்டே இருக்கிறேன். கேட்டுக்கு வெளியில ஒரு சகோதரன், ஒரு தகப்பனாருடைய தலை தெரிஞ்ச மாதிரி, ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுதே, தெரியாத ஆள் மாதிரி இருக்குதேன்னு சொன்னோன்னே ஜீன் தான் வெளில வந்து பார்த்தது. பாருங்க, அவர் கையில ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாரு. கொரோனா டைம், லாக்டவுன் ஆன நேரம் லிஸ்ட் வச்சிருந்தாரு. அப்போ ஜீன் அந்த உள்ள வந்து சொன்ன வார்த்தாக்கா, ஒரு நீட்டாக லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. அதான் என்ன லிஸ்ட்டுன்னு கேட்டோம்னா, சாப்பாட்டுக்கு பொருளுக்கான பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், வேற ஒன்றும் கேட்கல, சாப்பிட்றதுக்கு தானே லிஸ்ட்டை போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த கடையில் போய் ஒரு சாக்கில் வாங்கி கொடுத்து விடணும்னு சொல்லி. என்ன ஒரு சந்தோஷம்! என்ன நம்ம வெளிச்சம். சொல்லுங்க, நம்ம வெளிச்சம், நம்ம வெளிச்சம், நம்ம வெளிச்சம். ஆசீர்வாதத்துக்காக நம்ம இல்லை, நமக்காண்டி ஆசீர்வாதம். ஆமென். நம்ம போகிற இடம்லாம் அந்த இடத்துல இருக்கிற இருள் மாறணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அர்த்தமா வாழுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாறி போகும். தண்ணியை ஊற்றி ஒரு இடத்துல போட்டு பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு போய் பாருங்க, தானா நாறிடும். நாறிடும். உள்ள அந்த சின்ன சின்ன அந்த பூச்செல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியை குடிக்க முடியாது. ஃபில்டர் தண்ணியாக இருந்தாலும் ஃபில்டரில் போட்டுட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு வீட்டுக்கு வாங்க, பூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு 2 வாரம் கழிச்சு வந்து அந்த ஃபில்டர் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மனம் இருக்காது. என்ன? ஏன்னா அது தேங்கி இருக்கிற தண்ணி. ஆனால் ஊற்று தண்ணீர் அப்படி இல்லை, சுரந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு ஊற்று தண்ணியா நீர், இறைக்கிற கிணறா நீர், என்ன இறைக்கிற கிணறாயிரு. உள்ளேயே சேர்த்து வச்சுக்கினா நாரண வாழ்க்கை தான். ஒன்றும் இல்லை, ரகசியம் எளிதானது தேவ பிள்ளையே, எளிதானது. இருதயத்தை திறந்து சொல்லுங்க, நான் வெளிச்சோம்ப்பா, நான் வெளிச்சம். சொல்லி பாருங்க, உங்க சின்ன வட்டம் எல்லாம் பெரிய வட்டமா மாற ஆரம்பிச்சிரும். பிரயோஜனமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சகோதரியே, நீங்க கர்த்தருக்கு வேணும். சகோதரியே, நீங்க கர்த்தருக்கு வேணும். இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த நற்கிரியைகள் உங்க பிள்ளைகளை பின்தொடர ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, சந்தோஷம், அல்லேலூயா.
ஆமா, நம்ம வைக்கிற காணிக்கையில இதெல்லாம் அப்பா விரும்பல, நம்மள விரும்புறாரு. நம்ம தான் அவருக்கு தேவை, நம்ம தான் அவருக்கு வேணும். நம்மள அவரு கொடுக்காம நம்ம வைக்கிற காணிக்கைகளினாலும் இந்த ஏலம் ஓடுற பொருட்களினாலும் அப்பாவை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆமென். சொல்லிடலாமா? அந்த அடியை பாடிடலாமா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. அவர் நாமத்தை அறிக்கையிடும்போது சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் கட்டுகள் உடைகிறது. அற்புதத்தை அவர் செய்கிறார். நீ சொல்லும், வெளிச்சமா வச்சிருக்கிறீங்கப்பா, நான் போற இடத்துல எல்லாம் வெளிச்சம் கொடுப்பேன், நான் போற இடத்துல எல்லாம் வெளிச்சம் கொடுப்பேன். உங்க முகத்துல நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு அழகை வச்சிருக்கிறார். நெத்தில எழுதிட்டாரு. உள்ளத்துக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா நெத்தில எழுதிடுவார், இது என் பிள்ளை, இது என் பிள்ளை. எங்க போனாலும் உங்களுக்கு தனி இடம் தான். சொல்ல போற, ஐயா வாழுவேன்ப்பா, வாழுவேன், உங்களுக்காக வாழுவேன். ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை காட்டிலும் நல்லவர், நம்ம உடுக்கிற வஸ்திரத்தை காட்டிலும் நல்லவர், நம்ம பிரயாசப்படுகிற பிரயாசங்களை காட்டிலும் நல்லவர். வாழ்ற வாழ்க்கை சொல்லுங்க, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா, வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். அவருக்குள்ள நிலைச்சிருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து, கனி கொடுக்கிற அவருடைய பிள்ளையை பார்த்து சொல்றாரு, உன்னை உப்பு போல வச்சிருக்கிறேன், உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நல்ல தகப்பன். அல்லேலூயா. வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது. கிரகாம் ஸ்டெயின்ஸ் நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். என்ன கிரகாம் ஸ்டெயின்ஸ் பாருங்க, அவரையும் அந்த 2 பிள்ளைகளையும் உயிரோட தீ கொளுத்தி கொண்டுட்டாங்க. யோசித்து பாருங்களா. அவருடைய மனைவிக்கு கண்ணுக்கு முன்னாடி அவருடைய கணவரையும் எரிக்கப்பட்ட அந்த சரீரத்தையும் 2 பிள்ளைகளுடைய எரிக்கப்பட்ட சரீரத்தையும் துணியில சுருட்டி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. கேட்குறாங்க, அம்மா இவ்வளவு ஈவிரக்க இல்லாம எவ்வளவா இவங்க உன் கணவரையும் பிள்ளைகளை சித்திரவதைப்படி உயிரோடு எரிச்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? அந்த தாயார் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஆண்டவர் மன்னிச்சது போல நானும் அவர்களை மன்னிக்கிறேன். ஆமென். வெளிச்சத்தை அணைக்கவே முடியாது, வெளிச்சத்தை அணைக்க முடியாது. நம்ம ஆண்டவர் வித்தியாசமானவர், நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர். இன்னைக்கு சொல்ல போற வித்தியாசமான வாழ்க்கை வாழ என்ன தெரிந்து கொண்டீங்கப்பா. என் வாழ்க்கை நீ வெளிச்சமா இருக்கும். நான் வசிக்கிற வீட்டுக்குள்ள வெளிச்சமா இருப்பேன், நான் வசிக்கிற தெருவில் நான் வெளிச்சமா இருப்பேன், நான் போற சபைக்குள்ள என்னுடைய திருச்சபைக்குள்ள நான் வெளிச்சமா இருப்பேன்ப்பா. இருளான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். என்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் வெளிச்சமா மாறணும்ப்பா. எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து என் தெருவில் இருக்கிறவங்களும் வெளிச்சமா மாறணும். எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து என் கூட என் திருச்சபைக்குள்ள வர்றவங்க வாழ்க்கையும் வெளிச்சமா மாறணும்ப்பா. அந்த வெளிச்சத்தை என் மேல வைங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஆமென். நீங்க முழுமையா ஒப்பு கொடுக்க போற எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஒரே ஒரு வாழ்க்கை. அன்பு சகோதரியை திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஒரு அடையாளமா வைக்க விரும்புறாரு. இந்த பெண்கள் பண்டிகை கொண்டாடுறதோடு உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. ஒரு அத்தியாயத்தை உங்க மூலமாய் ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். உங்க மூலமாய் ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் கட்டளையிட விரும்புறார். இத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்புறீங்க. என் வாழ்க்கை உங்களுக்காகப்பா. உழைச்சேன், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ பாடுகளை சகிச்சேன். என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே. ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நிமிடமும் விலையேற பெற்றது. அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு எல்லாம் அவர் தான். அவருக்காக ஏதாவது சாதிக்க விரும்புகிறேன் உணர்வு இருந்துச்சுன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம்.
ஒண்ணுமே இல்லாத நேரத்துல கர்த்தரை தேடி வர்ற வாழ்க்கை இல்லை. இப்ப எல்லாம் உங்களை சுத்தி அனுகூலமா இருந்துச்சுன்னா அதுக்கு மத்தியில அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க, அதுக்கு மத்தியில அவரை நேசிச்சு பாருங்க. நீங்க நேசிக்கிறத காட்டில 1000 மடங்கு அதிகமா உங்களை நேசிச்சு உங்களை உப்பா மாத்துவார், வெளிச்சமா வைப்பார், உங்களை அழகுபடுத்துவார், உங்க மூலமாய் சரித்திரங்களை படைக்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் இப்போ உண்மையில எனக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு வேணும், நான் ஏதாவது அவருக்காண்டி செய்ய விரும்புறேன். இந்த நான் ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட ஏதாவது என் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், வெளிப்படணும். நான் ஜனங்களுடைய காயங்களை கட்ட விரும்புறேன். என் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும். நான் சும்மா வாழ்ந்து என் வாழ்க்கை ஓட்டத்தை நான் முடிக்க கூடாது. என் மூலமா அவர் செய்ய நினைச்சிருக்கிறத செய்ய என்ன முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் முதலாவது எழும்பலாமா? நான் யாருக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆண்டவருக்காக மற்றவங்க இல்லை, இந்த அர்ப்பணிப்பு உள்ளவங்க மட்டும் ஏதாவது நான் கர்த்தருக்காக செய்யணும். என் மூலமா கர்த்தர் செய்ய விரும்புகிறத செய்ய நான் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் எழும்பினவங்க அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போறோம். அணைஞ்சு போன ஒரு தீபம் திரும்ப பற்ற வைக்க போறது போல ஆமென். கர்த்தர் உங்களை பற்ற வைக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்கும் போது வல்லமை வெளிப்படல. இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்கும் போது சாரமற்று போன உப்பு போலதான் உங்க வார்த்தை வந்துச்சு. ஆனா அர்ப்பணிச்ச இருதயத்தை திறந்து கொடுத்த தேவ பிள்ளைங்க இனி ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. நன்றிப்பா, அசாதாரணமானதை கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய வல்லமை திருச்சபைக்குள்ள பற்றி எரிய போகிறது. நன்றிப்பா, நன்றிப்பா. அப்படியே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்களா. நன்றி, நன்றி அப்பா. என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்கள் எது என்று சொல்லி வேதத்துல சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. நன்றி ஐயா. சகோதரிய, உங்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்ட விரும்புகிறாரு. அப்படி எழும்பி இருக்கிறவங்க கண்களை மூடி முதலாவது கர்த்தருடைய அபிஷேகத்தின் மகிமை உங்க மேல நிழலிடுகிறத நான் பார்க்கிறேன். நன்றிப்பா, நன்றிப்பா. நீங்க பாடும் போதே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. நீங்க பாடும் போதே கர்த்தருடைய அற்புதம் வெளிப்பட போகிறது. கட்டுகளில் இருக்கிறவர்கள் கட்டுகளில் இருந்து விடுதலையாக போகிறார்கள். ஆமென். அபிஷேகத்தின் மகிமை இறங்குது, இறங்குது. நீங்க ஜெபிக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. நீங்க கூடி ஜெபிச்சாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை ஆவியானவர் கட்டளிட போறாரு. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அப்படியே விட்டு கொடுங்க பாப்பா, அப்படியே விட்டு கொடுங்க. அணிஞ்சு போன விளக்கு ஏற்றப்படுகிறது போல உங்க விழுந்து போன சூழ்நிலையை கர்த்தர் மறுபடியும் எழுப்புகிறார். ஒரு பலனை வைக்கிறாரு. ஜெப வாழ்க்கை மாறப்போகுது. நீங்க ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான நேரமா மாத்த போறாரு. அவருடைய வல்லமை நிரம்பி வழிகிற நேரமா மாத்த போறாரு. நன்றி அப்பா. அப்படியே ஒரு தரிசனத்தை காட்டுகிறத நான் பார்க்கிறேன். ஆமென். பாத்திரத்துல பால் வச்சு அடுப்புல வைக்கும் போது அது கொதிச்சு உள்ள இருக்கிற பால் பொங்குறது போல ஒரு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. ஆமென். சகோதரி, நீங்க சின்ன சின்ன ஊழியம் செய்யறீங்க, உங்களால முடிஞ்ச ஊழியம் செய்யறீங்க. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது, உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. கொதிக்கிற பால் பொங்கி வழிகிறதை போல உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது வழிய போகிறது. அது உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறது. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. கர்த்தருடைய மகிமை இறங்குது. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. யாரையும் பார்க்காதுங்க, யாரையும் பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றி. வறண்ட இருதயத்தை கர்த்தர் வயல் நிலமா மாற்றுறத பார்க்கிறேன். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்குது. ஆமென். நீங்க ஆவியில நிரம்பும் போது யாராவது பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கிரியைகள் வெளியேற போகிறது. நன்றி, 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 நன்றி. ஒரு மட திறக்கப்பட்ட சத்தத்தை பார்க்கிறேன். மட திறக்கப்பட்ட சத்தம் எப்படி இருக்குமோ அதுல இருந்து வருகிற வெள்ளத்தின் சத்தத்தை போல ஒரு இரைச்சல் காதுகள்ல கேட்கிறது. நன்றி ரீபாபா சங்கரது ஷாலபரி பீக்கரா பாபா. நன்றி, நன்றி. இங்க இருக்கிற சில சகோதரிகள் மேல கர்த்தருடைய முத்திரை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். நீ முத்திரையிடப்பட்ட பாத்திரம், நீ கர்த்தருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். உன்னுடைய நாமத்தை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். உபத்திரவத்தின் குகைக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த உபத்திரவத்தின் குகைக்குள்ள ஒரு பெண்ணை போல உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி. கர்த்தருடைய அபிஷேகத்தின் மகிமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமையின் மகிமை இறங்குது. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி. உள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அப்படி எழும்பலாமா? கர்த்தர் நல்லவர். ரீபாபா சங்கரது ஷாலபரி பீக்கராபா. எல்லாரும் எழும்பலாம், எல்லாரும் எழும்பலாம். நன்றிப்பா. எல்லாரும் எழுமி இந்த கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நன்றி, நன்றி.
வானங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கிறேன். கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். ஆமென், ஆமென், ஆமென். கணவனை மன்னிக்க முடியல. சகோதரிய கணவனோடு பேச மன இல்ல. கணவனுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு வெறுப்பு இருதயத்துல வருது. நன்றி ராஜா, நன்றி. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி மேல கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. சகோதரனை நேசிக்க முடியல. என்ன சொன்னாலும் ஒரு வெறுப்பு, என்ன சொன்னாலும் ஒரு கசப்பு. கணவரை குறித்த ஒரு வெறுப்பு இருதயத்துல பிசாசு விதைச்சுட்டா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, விதைக்கப்பட்ட அந்த விதையை நான் பிடுங்குகிறேன். அந்த கசப்பின் விதை பிடுங்கப்படுகிறது. ஆமென். ஒரு அன்பின் தீபம் பற்றி எரியப்படுகிறது. நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம். நேசிக்க முடியல, கணவன்ட்ட எரிஞ்சு எரிஞ்சு பேசுனீங்க. இன்னைக்கு உங்களுடைய சுபாவத்தையே கர்த்தர் மாற்றுகிறார். நேசிக்கிற இருதயத்தை கொடுக்கிறார். உங்க வீட்டினுடைய சுகவாழ்வு துளிர் விட்டு எழும்புகிறது. நன்றி ராஜா, கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி. எல்லாம் வாய் திறந்து இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. சகோதரி, நீ வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளிட போகிறார். இதோ உன்னுடைய மகனை கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் காட்டுறார். மகனுடைய வேலைக்காக ஜெபிக்கிற சகோதரியே, நல்ல ஒரு வேலை என் மகனுக்கு கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி தாகத்தோடு ஜெபிச்சீங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். வழிகளை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார். நன்றி ராஜா. அநேக நாட்களை காத்திருந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் பிரயாசங்கள் வீண் போகாது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். நன்றி, நன்றி. அற்புதத்தின் வாசல் கதவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தலையை உயர செய்யும்படியாய் கர்த்தர் திறக்கிற அற்புதத்துக்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. ஆமென். அற்புதத்தின் மகிமை வெளிப்பட போகிறது. அற்புதத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. சகோதரியே, கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குறதை பார்க்கிறேன். அந்த 2 கால் தொடைக்கு இடையில இருக்கிற வேதனையை தாங்கிக் கொள்ள முடியல. அடிக்கடி அதுல வருகிற புண்ணு. ஐயோ, என்னுடைய தொடை பகுதியில் இருக்கிற வலி. 2 தொடையும் ஜாயின் பண்ற அந்த இடத்துக்குள்ள இந்த வேதனை என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இந்த வலி என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அடிக்கடி என்னுடைய சரீரம் இதனால பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி இதுல பலவீனப்பட்டு வந்திருக்கிற சகோதரியினுடைய சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்குறதை பார்க்கிறேன். இனி தேடியும் அந்த பலவீனத்தை நீ காண மாட்டாய். இனி தேடியும் அந்த பலவீனத்தை நீ காண மாட்டாய். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தை நிரப்புகிறது. நன்றி என்று சொல்லி வாய்த்திருந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். அந்த பகல் நேரம் போய் இரவு நேரம் மங்க மங்க அந்த கண்களில் இருக்கிற பார்வை குறைபாடு உள்ள ஒரு ஸ்திரீ சகோதரி இந்த இடத்துல நிக்கிறீங்க. நேரம் மாற மாற அந்த இருள் வர வர வெளிச்சம் கண்களில் தெரியல. கண்ணினுடைய அந்த பார்வை மங்கி போய் கொண்டிருக்கிறது. ஐயோ, பகல்ல ஒண்ணும் தெரியல. அந்த இரவு நேரம் ஆகமாக என்னுடைய கண்களுடைய பார்வை திறமை குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பலவீனப்பட்ட ஒரு சகோதரியின் கண்ணுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது அந்த கண் பகுதியை கர்த்தர் தொடுகிறதை பார்க்கிறேன். விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமைக்காக நன்றி. அந்த பாதிக்கப்பட்ட கண்ணுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறபடியால் ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆமென். யூரின் போகும்போது வர்ற அந்த துர்நாற்றம் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை ஆண்டவர் காட்டுறாரு. யூரின் போது அப்படின்னா அந்த நேரத்தில் வர்ற அந்த துர்நாற்றம் உங்களுக்கே தெரியுது. ஐயோ, இவ்வளவு துர்நாற்றம் வருதே நினைக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை குணமாக்குறதை பார்க்கிறேன். இந்த நொடி பொழுதிலிருந்து ஒரு அற்புதம் உங்க சரீரத்தில் இறங்குகிறது. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, வாஞ்சியோடு உடைய பிள்ளைங்க இருந்தாங்கப்பா, தாகமா இருந்தாங்கப்பா, தூக்கத்து கூட இடம் கொடுக்காதபடி எவ்வளவு உற்சாகமா இருந்தாங்க ஐயா. உங்க பிள்ளைகளை முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. இதோ இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. இவர்களுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக நன்றி. தலைமுறை மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. உங்க பிள்ளைகளுடைய ஸ்தானங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்க பிள்ளைகளுடைய ஸ்தானங்கள் அசைக்கப்பட போகிறது. உங்க பிள்ளைங்க வாழ்ந்திருக்க போகிறார்கள். உங்க பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இயேசுவே, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியது. தேவ பிள்ளை, உங்களுக்குரியது. இயேசுவை கூப்பிடுங்க. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆமென். இந்த இடத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்களுடைய தெருவை கர்த்தர் அசைக்க போகிறார். நீங்க வாழுகிற கிராமத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்க சந்ததிகள் இந்த பூமியில பலத்திருக்க போகிறார்கள். உங்க சந்ததிகளை கர்த்தர் அவருக்கு என்று சொல்லி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி ராஜா. இந்த ஆசீர்வாத நிறைவு நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள்.
பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆலயத்துக்குள்ள ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு மெழுகுவத்திரி ஏற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மெழுகுவத்திரி காத்துல அணைஞ்சிராம அது பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி ஆமென் மேய்ப்பர்களை ஆண்டவர் தந்திருக்கிற பாத்திரங்களை காட்டுறாரு. எல்லாம் வாய் துறந்த ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல மேய்ப்பர்களுக்காக நன்றி சொல்லுங்களா. நல்ல ஊழியருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, நீங்க கொடுத்திருக்கிற அன்பு போதகருக்காக நன்றி, போதகருடைய குடும்பத்துக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. எல்லாம் வாய் துறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். பாடுபட்டவர்களுக்கு பதிலளிக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை அங்கீகரிக்கிறீங்களாப்பா, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை ஏற்றுக்கொள்கிறீங்களாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விதைக்கப்படுகிற விதைகளுடைய பிரதிபலன் எல்லாவற்றையும் கர்த்தர் பண்டக சாலையில சேர்த்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் வாய் திறந்து ஒரு வீச உங்களை நேசிக்கிறோம் பாண்டி சொல்லுங்க. உங்களை நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிற ஆவிக்குரிய ரீதியில வாடி போய் இருக்கிறவங்க இலைய துளிர் விட வைக்கிறதை போல கர்த்தர் உங்களை துளிர் விட்டு எழுப்ப போகிறார். ஆமே, துண்டு போய் இருக்கிறவங்க உள்ளங்களை கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். வயிற்றிருந்த எல்லாரும் இயேசுவே உம்மை நேசிக்கிறோம் சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறோம் சகோதரியே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தாயாரே, அவர் உங்களை நேசிக்கிறார். உங்க பலத்துக்கு மிஞ்சி அவர் மீது காட்டுகிற அன்பை அவர் பார்க்கிறார். இயேசுவே கூப்பிடுங்க, அன்பு தாயாரே கூப்பிடுங்க, அன்பு சகோதரியை கூப்பிடுங்க. உங்க மூலமாய் கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறார். உங்க மூலமாய் அணைஞ்சிருக்கிற விளக்குகளை கர்த்தர் பற்ற வைக்க போகிறார். இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. உம்மை நேசிக்கிற ராஜா, உம்மை நேசிக்கிற அப்பா, உம்மை நேசிக்கிற நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. முழு இருதயத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஐயா, உமக்கு நன்றி அப்பா. நல்ல நல்ல விதைகள் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறீங்கப்பா. இது 100 மடங்கு வளர்ந்து பலன் கொடுக்கட்டும் ராஜா. நன்றி அப்பா. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரசனத்தை எழுப்புதல கர்த்தர் பற்று வைக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த சுற்றி இருக்கிற அந்த மண்கள் எல்லாம் உள்ளப்பட்ட பண்படுத்தப்பட்ட மண்களை போல கர்த்தர் ஒரு மகிமையின் வாசனையை கட்டளிட போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நிச்சயமாய் ஒரு அசைவு இந்த இடத்துல எழும்ப போகிறது ஐயா. ஒரு பெரிய பலத்த மாற்றம் இந்த இடத்துல உண்டாகப்பட போகிறதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிற ஐயா. மீண்டும் பிள்ளைகளை முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற ஐயா. ஊழியர் செய்கிற அன்பு பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையின் பாதுகாப்பு தொடர்ந்து கூட இருந்து தாங்கட்டும் ராஜா. இந்த உலகத்தில் உள்ள துக்கங்களோ வேதனைகளோ உம்முடைய பிள்ளைகள் ஒருவரை கூட அழித்து விடாதபடி கர்த்தருடைய பலனும் உம்முடைய ஆசீர்வாத நிறைவும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும் ஐயா. இவர்கள் மேலோங்கட்டும் ராஜா. இவர்களுடைய தலை உயர்த்தப்படட்டும்பா. வல்லமையானதை செய்யுங்கப்பா, மகிமையானதை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிட ஐக்கியம் நம் அனைவரோடும் நம்முடைய ஊழியத்தோடும் இன்றும் என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, என் பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.